கன்னியாராசிக்காரர்களுக்கு என்னது? கீழ்த்திருப்பதி பெருமாள் தாயார், அலமேலு தாயார், மேல் திருப்பதியில் இருக்கக்கூடிய கோவிந்தா பெருமாள், கீழ்த்திருப்பதியில் கோவிந்தராஜ பெருமாள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாமாவளின்னு மந்திரம் இருக்குது, சொல்லணும். அலர்ஜி, ஒவ்வாமை, ஸ்கின்னு இன்ஃபெக்ஷன் டிசீஸ் எல்லாம் பார்த்துக்கணும். 7ல் சனி, கண்ட சனி, ஆனாலும் கல்யாணம் நடக்கும். குடும்பத்தில் ஏற்கனவே திருமணத்தில் பாதிப்பு இருந்தால் மறுமணம் நடக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அதிகமான நன்மைகள் ஏற்படும். இழுபறியாக இருந்த எல்லா பிரச்சனையும் தீரும். பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கன்னியாராசி. டக்கு டக்குன்னு நிறைய விசேஷம் நடக்கும். ஆச்சரியமான முடிவுகள் எடுப்பீங்க. தொழிலில் அற்புதங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? கன்னியாராசிக்காரங்க. அதே சமயம் எதில் கவனமாக இருக்கணும்? பிள்ளைகளோட படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பம், அனுகூலம், பிறந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது எல்லாம் ஏற்படும். சித்திரை மாதம் வரைக்கும், வைகாசி வரைக்கும் கொஞ்சம் நம்மளை போட்டு பார்க்கும். கூட இருப்பாங்களாம் நமக்கு துரோகம் செய்வாங்க. கூட்டாளிகளால் தொந்தரவுகள் வரும். கூடா நட்பால் சட்ட சிக்கல் வரும். இதெல்லாம் கண்ணி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கை கட்டினது வாய் கட்டாமல் கூட பண்ணும். மற்றபடி பெரிய அற்புதம் ஏற்படும். ஹெல்த்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. தொற்று நோய் உபத்திரம் திடீர்னு வந்துடும். மற்றபடி குரு 11ல் இருக்கிறதுனால முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் யோசித்து முதலீடு பண்ணுங்கள். ஓகேவா? யார் பண்ணணும்? நீங்கள் தான் பார்த்துக்கணும். நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஏற்றம், அனுகூலம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாம் ஒரு 60 நாட்கள் பொறுத்து பெரிய யோகங்கள் கிடைக்கக்கூடிய ராசி யாரு? கன்னி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.